Hi friends, welcome to Nasrin's Motivational Stories. This video is sponsored by Buy Shopping app. இதில் நிறைய ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு, குட் ரிவ்யூஸ் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உழைப்பின் வெற்றி. ஒரு மழைக்காலம், தமிழ்நாட்டின் சிறிய கிராமத்தில் ராஜு என்ற ஒரு இளைஞன் தனது குடும்பத்துடன் கூடி வாழ்ந்தான். அவர்களின் வாழ்க்கை விவசாயத்தில் தான் இருந்தது. விவசாயத்தில் குறைந்த வருமானம் என்பதால் ராஜுவின் குடும்பம் தினமும் போராடி வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் ராஜுவின் தந்தை தனது மகனை அழைத்து கூறினார், வாழ்க்கையில் வெற்றி பெற உழைப்பே ஒரே வழி, தன்னம்பிக்கை வைத்தால் எதையும் சாதிக்கலாம். இந்த வார்த்தைகள் ராஜுவின் மனதில் ஆழமாக பதிந்தன. மறுநாள் காலை முதல் ராஜு வேலையில் ஈடுபட்டான். மழைக்காலம் என்பதால் நிலத்தை உழுந்தான். நல்ல தரமான நெல் விதைகளை நட்டான். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து பூமியை காக்க தன்னால் இயன்றதை அனைத்தையும் செய்தான். ஆனால் சில மாதங்கள் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. ராஜு பல தினங்கள் தன்னுடைய பயிர்களை காப்பாற்ற களத்தில் போராடினான். தனது முயற்சிகள் வீணாகும் என தோன்றினாலும் ராஜு ஆவலை இழக்கவில்லை. முடிவில் வெள்ளம் மூடிய பின் ராஜுவின் பயிர்கள் மற்றவர்கள் காட்டிலும் செழித்து வளர்ந்தன. கிராம மக்கள் அனைவரும் ராஜுவின் உழைப்பையும் தன்னம்பிக்கையும் பாராட்டினர். அவரது தந்தை மகிழ்ச்சியுடன் கூறினார், கண்டாயா, உழைப்பிற்கு முடிவில் வெற்றி தான், இதற்கு நீ சான்று. இந்த கதையில் நம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, தன்னம்பிக்கையும் உழைப்பும் மற்றும் பொறுமையுடன் செயல்பட்டால் எந்த சவாலையும் வெல்ல முடியும். செகண்ட் ஸ்டோரி, காத்திருந்தால் கிடைக்கும் வெற்றி. ஒரு முறை தமிழ்நாட்டின் அழகிய கிராமம் ஒன்றில் மாலா என்ற சிறுமி தனது குடும்பத்துடன் வாழ்ந்தாள். மாலாவுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஆனால் அவருடைய குடும்பத்தின் பொருளாதார நிலைமை பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. அவள் வீட்டில் சிறிய வேலை செய்து கொண்டு தனது அண்ணனின் பழைய பாடநூல்கள் எடுத்து வாசிப்பதற்கு முயன்றாள். இரவு நேரங்கள் விளக்கு ஒளியில் படித்தாள். ஒரு நாள் என் கனவு நனவாகும் என்று அவளது மனதில் உறுதியுடன் இருந்தாள். ஒரு நாள் கிராமத்திற்கு ஒரு சமூக சேவை அமைப்பு வந்தது. அவர்கள் பள்ளி செல்ல முடியாத குழந்தைகளுக்கு இலவச வகுப்புகள் நடத்த திட்டமிட்டனர். மாலா மிகுந்த ஆர்வத்துடன் அங்கு சேர்ந்தாள். அங்கு ஆட்கள் ஏராளமாக உள்ளனர். ஆனால் மாலாவின் உற்சாகம் வேறு யாருடன் ஒப்பிட முடியாது. அவள் அனைத்து பாடங்களும் மனதில் நிறுத்தி அதிக நேரம் பயிற்சி செய்தாள். காலகட்டத்தில் மாலா தனது தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்ணையும் பெற்று தனது கிராமத்திலே முதல் மருத்துவராக கனவிற்கு அடிப்படையாக ஏற்படுத்தினாள். அவளது வாழ்க்கை ஏனைய கிராமத்துக்கு குழந்தை ஒளியாக மாறியது. அவள் சொன்னது, நீங்கள் காத்திருந்து முயற்சித்தால் வெற்றி என்பது உங்கள் கால்களில் வந்து நின்றுவிடும். இக்கதையில் நாம் உணர வேண்டியது, நம் நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் விடாமுயற்சியும் பொறுமையும் நமக்கு வெற்றியை சேர்க்கும். ஸ்டோரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.